கமகமன்னு சிக்கன் பிரியாணி குக்கரில் கலையாமல் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நான் பிரியாணிக்கு 750 grams ஆஃப் சிக்கன் எடுத்திருக்கேன் அண்ட் 2 cups ஆஃப் ரைஸை வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். ரைஸ் ஊற போட்டுட்டு அந்த கேப்பில் நம்ம சிக்கன் மேரினேஷன் போட்டுடலாம். சிக்கனுக்கு மேரினேஷனுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத நான் கேப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நான் இந்த மேரினேஷனில் ஸ்பெஷலாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட கொரியாண்டர் அண்ட் மின்ட் லீவ்ஸும் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதுக்கு பிரியாணி செய்ய தேவையான குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அது கூட நான் 3 tablespoon ஆஃப் ஆயில் அண்ட் 3 tablespoon ஆஃப் கீ இது ரெண்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஆயில் சூடானதும் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் அண்ட் தக்காளி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்க விட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளியை ஆட் பண்ணணும். இது நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம மேரினேஷன் போட்டு வச்சுருக்க சிக்கனையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஒரு 3 minutesக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே நம்ம சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் கொஞ்சம் நல்லா வணங்கினதும் நான் அது கூடவே கொஞ்சம் மின்ட் அண்ட் கோரியாண்டர் ரெண்டையும் நல்லா அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அப்போது பிரியாணி கொஞ்சம் நல்லா நமக்கு கலர்ஃபுல்லாக அண்ட் நல்ல ஸ்மெல்லோடு கிடைக்கும். அதனால தான் பிரியாணி நல்லா கமன்னு நமக்கு கிடைக்குது. ஸோ நீங்களும் தவறாமல் இதை ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன்லேருந்து ஆல்ரெடி வாட்டர் ரிலீஸ் ஆகும் அண்ட் சிக்கன் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் அந்த டைமில் நம்ம சிக்கனுக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் கொஞ்சம் குக் ஆனதும் அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க ரைஸ் அண்ட் அந்த ரைஸ்க்கு தேவையான வாட்டரையும் நம்ம அது கூட ஒன்றா ஆட் பண்ணிடலாம். ரைஸ் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் அது கூட ஒரு கரண்டி தயிரை ஆட் பண்ணிக்கலாம். அந்த தயிரை ஆட் பண்ணும்போது சிக்கன் நல்லா நமக்கு சாஃப்டாக அண்ட் ஜூஸியாக குக் ஆகி கிடைக்கும். நம்ம ஊற்றின தண்ணி இப்போது நல்லா இஞ்சி இருக்கும். அந்த டைமில் பக்கத்தில் ஒரு தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணி வச்சுட்டு அந்த தோசைக்கல் மேலே நம்ம வச்சுருக்க பிரியாணி குக்கரையும் எடுத்து வச்சு மூடி போட்டு பட் விசில் போடாமல் ஒரு 3 to 5 minutes மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்தோம்னா நம்ம நினச்ச மாதிரி கமகமான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகி சுட சுட நம்ம தட்டில் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு ரெடி ஆகிருக்கும். அவ்வளோதாங்க, சிக்கன் பிரியாணி ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை தவறாமல் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ரெசிபி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.